சில பேர் இப்போ நாடகத்தில் நடிக்கிறாங்கன்னா சினிமாவுக்கு வர பிடிக்காது. சில பேர் சினிமாவுக்கு வர்றதுக்காக நாடகத்துக்கு நடிப்பாங்க. சில பேர் சின்ன திரைக்கு போட மாட்டாங்க, வெள்ளித்திரையிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3மே உங்கள் கையில் நீங்கள் அங்கே அதுக்கான ஆடியன்ஸ் நீங்கள் வரும்போது இருக்காங்க, பிடிக்கிறீங்க அப்படின்றது இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அது நான் அடாப்ட் பண்ணிக்க தெரியணும். ஆனால் அதுக்கு பேஸ் நாடகம் தான். நாடகத்துலேருந்து தான் நிறைய பேர் அந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தாங்க. வந்தப்புறம் நாடகத்தை மறந்துட்டாங்க, அது வேறு விஷயம். பட் நான் மறக்கலை, எவ்வளோ தான் விஷயம். நீங்கள் உங்கள் நடிப்பை மாற்றிக்கணும். கொஞ்சம் டெஃபினட்டாக ஸ்டேஜ் நடிப்புங்கிறது வேறு, சினிமா நடிப்பு, சின்னத்திரை நடிப்பு. சின்னத்திரையில் இப்போ நடிப்பு இருக்காங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் எல்லாம் ப்ராம்ப்டிங்லேயே ஓடிட்டு இருக்காது. எதையும் மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், மனப்பாடம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாம் வீக்லி தான் பண்ணி நிறைய அது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோன்னு எடுத்துக்கலாமா, இல்லை டிராபேக்? டெக்னாலஜி நடந்திருக்கும், என்ன நான்சென்ஸாக இருக்குது. இல்லை சார், டைம் கன்சென்ட்ஸ்க்காக பின்னாடி டைம் கன்சென்ட்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரோலை புரிஞ்சிக்காமல் சும்மா இருக்கிறத படித்தா அது நடிப்பாது. எந்த ஊரில் நடிப்பு? சினிமாவில் கூட நம்ம வந்து என்னென்னா ஒரு 10 நிமிஷமாவது டைம் தராங்கல்ல டயலாக் படிச்சுக்கிறதுக்கு, புரிஞ்சிக்கிறதுக்கு. ரோலை இப்போ புரிஞ்சிக்கவே விட மாட்டேங்கிறேன். பட் நான் இது வரைக்கும் லக்கிலி ப்ராம்ப்டிங்கை எனக்கு ப்ராம்ப்டிங்கை நம்பினா எனக்கு நடிப்பு வராது. இப்போ உங்களை வந்து அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு நான் கேட்குறது, நேச்சுரலாக கேட்குறது எப்படி? அங்கே ஒருத்தன் சொன்னப்புறம் நான் கேட்குறது எப்படி? டோனாகவே மாறிடும். அந்த டோன் வரும் எனக்கு. ஏன் டோன் வராது, அவர் என்ன டோன் சொல்கிறாரோ அது வருது, புரிஞ்சுக்க முடியுது. அவன் அறிவு இருக்கா உனக்கு, நான் கேட்டால் நானும் அறிவு இருக்கா உனக்குன்னு தான் கேட்க தோணும். அவங்க கற்றுனா நான் அது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங்.